வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, இன்பமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இந்த பரணி தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே போதுங்க. செய்த பாவங்கள் அனைத்தும் தீருங்க. கார்த்திகை மாதத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னா அது கார்த்திகை தீபம் தாங்க. இந்த திருநாள்ல திருவண்ணாமலையில தீபம் ஏற்றிய பிறகுதான் அனைவரோட வீட்லயும் விளக்குகளை ஏற்றி பூஜை அறையில வீடு முழுவதும் வைத்து அலங்காரம் செய்வாங்க. அன்றைய தினம் இவ்வாறு விளக்குகளை ஏற்றி பூஜை செய்வதன் மூலம் நல்ல பலன்களை நம்மளால பெற முடியும் அப்படின்றது ஐதீகமாக இருந்து வருதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை மாதத்துல பரணி நட்சத்திரம் அன்று பஞ்சமுக தீபம் ஏற்றுவதன் மூலம் செய்த பாவங்கள்ல இருந்து விடுபட முடியுங்க. வாங்க இந்த பரணி தீபத்தை எந்த முறையில ஏற்றி சிவபெருமானை எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல எப்பயுமே செலவுகள் அதிகம் இல்லாத பரிகாரங்களா நிறைய பார்த்துட்டு வரும். பணம் வசியம் செய்யக்கூடிய பரிகாரங்களை பார்த்துட்டு வரும். இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பரணி தீபத்தன்று திருவண்ணாமலையில 5 பெரிய அகல் விளக்குகள்ல நெய் ஊற்றி வட்ட வடிவுல தீபம் ஏற்றி வைப்பாங்கங்க. இதை தொடர்ந்து செய்யப்பட்டு வரும் ஒரு பூஜையான முறை அப்படின்றத தொடர்ந்து வருடமா செய்து வராங்க. இப்படிப்பட்ட இந்த தீபத்தை நம்ம வீட்டுல ஏற்றி வைத்து வழிபாடு செய்யறதுனால பசி பிணி இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாம அனைத்து மனிதருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, தொழில்ல லாபம் இல்லாம கஷ்டப்படுறவங்க, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு இந்த பரணி தீபம் கண்டிப்பா உதவுங்க. இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை வருதுங்க. டிசம்பர் 12ஆம் தேதி காலையில 8:20 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு. 12/12/2024 அன்று பரணி நட்சத்திரம் அப்படின்றதுனால அன்றைய தினம் மாலை வேளையில பூஜை பொருட்களுக்கும் சுவாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர்கள் சூட்டி அலங்காரம் செய்யணுங்க. அதுக்கப்புறம் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் இடுறது அப்படின்றத கட்டாயம் செய்யணும். கூடவே பழங்கள் கண்டிப்பா வைக்கணும். பழங்கள் இல்லை அப்படின்னாலும் உலர் பழங்கள் இருக்கும் இல்லையா, காஞ்ச திராட்சை இந்த மாதிரி உலர் பழங்கள் இருந்தாலும் அதை வைத்தும் நெய்வேத்தியமாக படைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கரை பொங்கல், இனிப்பு வகைகள், அவல் இதுல ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வைத்து நம்ம படையல் அப்படின்றத செய்யணுங்க. அதுக்கப்புறம் வாசல்ல தீபம் ஏற்றி வைத்துட்டு பூஜை அறையில எப்பொழுதும் போல காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட தாம்பாளத்தட்டு இருக்கு அப்படின்னா அந்த தாம்பாளத்தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதை ரெடி பண்ணிக்கோங்க. தாம்பாளத்தட்டு இல்லை அப்படின்றவங்க கவலையே இல்லைங்க. வாழை இலைய வாங்கி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. வாழை இலைய விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 அகல் விளக்கை எடுத்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நெய் ஊற்றி தயார் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சுத்திரி போடணும். கண்டிப்பா பஞ்சுத்திரி அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. வாழை இலைய நம்ம விரிச்சு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இலை மேல இந்த 5 தீபத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுங்க. எப்படி வைக்கணும் அப்படின்னா வட்ட வடிவுல வச்சிடுங்க. வட்ட வடிவுல வைத்து விட்டு அதை ஏற்றி விடுங்க. ஏற்றிட்டு சிவபெருமானை மனமுருகி வேண்டுங்க. சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான் போற்றிகள் தெரிந்தது அப்படின்னா 108 போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானோட மந்திரங்கள் தெரிந்தது, சிவபெருமானோட பாடல்கள் தெரிந்தது அப்படின்னா அந்த பாடல்களையோ மந்திரங்களையோ உச்சரித்து நீங்க இந்த பூஜையை செய்யலாங்க. அப்படி எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்களை மூடி மனமுருகி சிவபெருமானிடம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து எனது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து நல்ல வாழ்வினை கொடுங்க அப்படின்னு அந்த இறைவனிடம் வேண்டுதல் வைங்க.
அது மட்டும் இல்லாம இந்த வேண்டுதலையும் கண்டிப்பா வைங்கங்க. இந்த தீபத்தை ஏத்துனதுக்கு அப்புறம் இந்த ஒரு வேண்டுதலை மறக்காம வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிறது மட்டும் இல்லாம உங்களோட வீட்டுல இறந்த பெரியவர்களோட ஆத்மாவும் சாந்தி அடையுங்க. அது எப்படி அப்படின்னா, உங்க வீட்டுல இறந்த பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெரியவர்கள் எமலோகத்துல இருள்ல இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் அந்த இருள்ல இருந்து விலகி அவர்களுக்கென்று ஒளிமிக்க ஒரு இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுதலையும், அவர்கள் செய்த பாவங்கள் நீக்கி அவர்களுக்கு மேலோகத்துல நிம்மதியான ஆத்மாவாக வாழ அருள் புரிய வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை கண்டிப்பா வைங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வாழும் காலத்துக்கு பிறகு ஈசனோட திருவடியை அடைந்து அந்த மேலுலக வாழ்க்கையில இருள் இல்லாத வரம் வேண்டும் அப்படின்ற வரத்தையும் கேளுங்க. இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து நம்ம வேண்டிக் கொள்ளும் போது அது கட்டாயம் நடக்குங்க. இதனால இந்த பூலோகத்துல நீங்க தெரியாம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி வாழும் வாய்ப்பை பெற முடியுங்க. உங்களுடைய வீட்டுல இறந்த பெரியவர்களின் ஆத்மாவும் சாந்தி அடைந்து அவர்களுக்கு மேலுலக இருள்ல இருந்து அகல இதைவிட நீங்க பெரியதாக அவர்களுக்கு வேற எதையுமே செய்துவிட முடியாதுங்க. அற்புதங்களின் சக்தியையும் தரும் பரணி தீபத்தை கட்டாயம் ஏற்றி அன்றைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்படி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பரணி தீபத்தை கட்டாயம் வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது வருகின்ற வியாழக்கிழமை ஏற்றி பயன்பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கிறேங்க. யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.